கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட என் அன்பான இறை மக்களே, பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு வழிபாட்டிலே இயேசு நம்மை பார்த்து 2 கேள்விகளை கேட்கின்றார். மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? முதல் கேள்வி, மானிட மகனை மக்கள் யார் என்று சொல்கிறார்கள்? சீடர்கள் உடனே பல பதில்களை சொல்கிறார்கள். சிலர் திருமுழுக்கு யோவான் என்கிறார்கள், சிலர் எலியா என்கிறார்கள், சிலர் எரேமியா அல்லது இறைவாக்கினர்களில் ஒருவர் என்கிறார்கள். கவனியுங்கள், அவர்கள் தங்களுடைய பதிலை சொல்லவில்லை, மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதைத்தான் சொல்கிறார்கள். இதுதான் பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையிலும் நடக்கிறது. என் அம்மா இயேசுவை மிகவும் நம்புவார், என் அப்பா தினமும் ஜெபிப்பார், என் பாட்டி ஜெபமாலை சொல்வார், எங்கள் குடும்பம் பல தலைமுறைகளாக கத்தோலிக்க குடும்பம். இவையெல்லாம் கேட்பதற்கு மிக அழகாக இருக்கின்றன. ஆனால் இதற்குள்ளாக ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அது உங்கள் நம்பிக்கையா? பெற்றோரின் விசுவாசம் நமக்கு அடித்தளமாக இருக்கலாம். பங்கு தந்தையின் போதனை நமக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். திரு அவையின் போதனை நமக்கு உண்மையை கற்றுத்தரலாம். ஆனால் பிறருடைய விசுவாசத்தை நாம் கடன் வாங்கிக் கொண்டு வாழ முடியாது. இயேசுவை பற்றிய அறிவு வேறு, இயேசுவை அறிந்து வாழ்வது வேறு. இரண்டாவது கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? இப்போது இயேசு கேள்வியை மாற்றுகிறார். ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? இங்கேதான் உண்மையான கேள்வி ஆரம்பமாகிறது. மக்கள் என்ன சொல்கிறார்கள் அல்ல, நீ என்ன சொல்கிறாய்? இயேசு இன்று நம்மை பார்த்து இதையே கேட்கிறார். நீ என்னை யார் என்று சொல்கிறாய்? பேதுரு எழுந்து நின்று சொல்கிறார், நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன். இது ஒரு புத்தகத்தில் படித்தது அல்ல, இது ஒரு தேர்வில் எழுத வேண்டிய பதில் அல்ல, இது பேதுருவின் தனிப்பட்ட விசுவாச அறிக்கை. அதனால்தான் இயேசு கூறுகிறார், இதை உனக்கு வெளிப்படுத்தியது விண்ணகத்தில் இருக்கும் என் தந்தையே. அன்பானவர்களே, சில நேரங்களில் நாம் வாழ்க்கையில் உடைந்து போகும்போதுதான் இயேசுவை உண்மையாக கண்டுகொள்கின்றோம். எல்லாம் நன்றாக இருக்கும்போது இயேசு என் ஆண்டவர் என்று சொல்வது எளிது. ஆனால் வாழ்க்கை நம்மை தாக்கும்போது, நோய் வரும்போது, அன்பான ஒருவரை இழக்கும்போது, நாம் நம்பிய ஒருவர் நம்மை ஏமாற்றும் போது, நம்முடைய திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடையும் போது, அப்போது நாம் கேட்கிறோம், ஆண்டவரே, நீர் உண்மையில் என்னுடன் இருக்கிறீரா? அந்த நேரத்தில்தான் இயேசு ஒரு வரலாற்று மனிதர் அல்ல, என் மீட்பர் என்பதை உணரத் தொடங்குகின்றோம். அவர் ஒரு நல்ல ஆசிரியர் மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் ஆண்டவர். என் கண்ணீரில் என்னுடன் நடக்கும் கடவுள் அவர். இயேசுவை அறிந்தவுடன் நம்மையே நாம் அறிகின்றோம். இந்த நற்செய்தியில் ஒரு அழகான செயல் நடக்கின்றது. பேதுரு இயேசு யார் என்று சொன்னவுடன் இயேசு பேதுரு யார் என்பதை சொல்கின்றார். நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன். இதில் மிகப்பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கிறது. நாம் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் யார் என்பதையும் அறிந்து கொள்கின்றோம். இன்றைய உலகம் நம்முடைய அடையாளத்தை பல வழிகளில் நிர்ணயிக்க முயற்சி செய்கிறது. உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது, என்ன வேலை செய்கிறாய், எவ்வளவு படித்திருக்கிறாய், உனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள், உன் வாழ்க்கையில் எவ்வளவு வெற்றி, நீ செய்த தவறுகள் என்ன, இதையெல்லாம் வைத்து உலகம் நம்மை அளக்கிறது. ஆனால் இயேசு வேறு விதமாக பார்க்கிறார். நீ என் பிள்ளை. உன் தோல்வி உன்னடையாளம் அல்ல, உன் பாவம் உன்னடையாளம் அல்ல, உன் கடந்த காலம் உன்னடையாளம் அல்ல,
மற்றவர்கள் உன்னை பற்றி சொல்வது உன்னடையாளம் அல்ல. கிறிஸ்துவில் நீ யார் என்பதே உண்மையான அடையாளம். இன்று இயேசு நம் ஒவ்வொருடன் கேட்கும் கேள்வி அதேதான். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம், பாடுகின்றோம், செபிக்கின்றோம், நற்கரணையை பெறுகின்றோம். ஆனால் இயேசு நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார். நீ என்னை யார் என்று சொல்கின்றாய்? நீண்ட காலமாக திருப்பலிக்கு வருகிறாய், ஆனால் இயேசு உனக்கு யார்? உன் குடும்பம் உன்னை தேவாலயத்திற்கு அழைத்து வருவதாலா நீ வருகிறாய்? அல்லது இயேசுவே உம்மை தேடி நான் வருகிறேன் என்று சொல்கிறாயா? நோய் வந்தால் மட்டும் இயேசு வேண்டுமா? பிரச்சனை வந்தால் மட்டும் இயேசு வேண்டுமா? அல்லது மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் ஆண்டவரே, நீரே என் வாழ்க்கையின் ஆண்டவர் என்று சொல்ல முடியுமா? நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே நாம் கேட்டு பார்ப்போம். இயேசுவே, நீ யார் என்பதை நான் அறிய வேண்டும். ஆண்டவரே, நீரே என் மெசியா, நீரே என் மீட்பர், நீரே என் நம்பிக்கை, நீரே என் வாழ்க்கையின் ஆண்டவர். என் கடந்த காலத்தை விட நீர் பெரியவர். என் பிரச்சனைகளை விட நீர் பெரியவர். என் தோல்விகளை விட நீர் பெரியவர். என் பயங்களை விட நீர் பெரியவர். ஆண்டவரே, நீரே என் உண்மையான அடையாளம் என்று நாம் சொல்ல வேண்டும். மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அல்ல, உன் குடும்பம் என்ன சொல்கிறது என்று அல்ல, உன் நண்பர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அல்ல, ஆனால் இயேசு நம்மை பார்த்து கேட்பது, நீ என்னை யார் என்று சொல்கின்றாய்? இந்த கேள்விக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையால் பதில் கொடுப்போம். இயேசுவை அறிந்தால் நம்மை அறியலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம் அழைப்பை அறியலாம். இயேசுவில் வாழ்ந்தால் நம் உண்மையான அடையாளத்தை அறியலாம். ஆகவே இந்த நாளிலே நாம் சொல்வோம், ஆண்டவரே, நீரே என் மீட்பர், நீரே என் பலம், நீரே என் நம்பிக்கை, நீரே என் வாழ்க்கை, நீரே எனக்கு எல்லாமும். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.